நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேட்டா என்ன சொல்றான், இல்ல விவிபேட்டை என்ன முடியாதுங்கிறான். மிஷின் எல்லா இடத்துக்கும் இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு பெரியது எங்க இருக்கு? நீங்க வேற ஒரு இடத்துல நடக்கிற மிஷினை தான் இங்க கொண்டு வைக்கிறீங்க. இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு எங்க மிஷின் இருக்கு? எல்லா இடத்துலயும் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய அளவுக்கு நீங்க விவிபேட் எங்க வச்சிருக்கீங்க? விவிபேட் மிஷினுடைய அளவு கூட மிக மிக குறைவாகத்தானே விவிபேட் வச்சிருக்கீங்க. இன்னமும் சோதனை அடிப்படையில் சில இடத்துல வேணா வச்சிருக்கீங்க. அப்போ எல்லா வாக்குச்சாவடிகளிலும் விவிபேட்டை வைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் கண்டிப்பாக அதை என்ன வேண்டும் இரண்டாவது. சந்தேகம் முடிஞ்சு போச்சு. மோடி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போறாரு, எங்களுக்கு என்ன? தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு மக்கள் வாக்களிச்சா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க உடனே, அப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஜெயிக்கிறார் ஸ்டாலின் கேள்வி கேட்கறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து விரைவில் வர இருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சுன்னு ஒரு ஒப்பீனியன் ஏற்படுத்துறாங்க இல்லையா, அது எதுக்கு? இந்த இவிஎம் மூலம் எல்லா தில்லுமுள்ளுகளையும் செய்து அதன் பிறகு பாஜக ஏற்கனவே வளர்ந்துருச்சுன்னு நம்ம மைண்ட்ல எல்லாம் ஏற்றி நம்ப வச்சு அதுக்கான வேலையை தெளிவா நகர்த்துறாங்க. ஆனா இப்பவே நடந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்கான டைமுக்காக அவங்க காத்திருக்காங்க. கண்டிப்பா அதை செய்வாங்க தமிழ்நாட்டிலும். அதுக்கு தான் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, 10 லட்சம் வாக்காளர்கள் உள்ள வந்திருக்காங்க. பீகார்ல இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான் ஓட்டு போடுறதுக்கு. கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க.